கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக கேட் கீப்பர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. செம்மங்குப்பத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த ரயில்வே துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வேன் ஓட்டுநர் சங்கர் உட்பட 13 பேர் திருச்சி அலுவலகத்தில் ஆஜராக ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே விபத்து நடந்த செம்மங்குப்பத்தில் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்பகுதி மக்களிடம் கேட் எந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கும், எந்த நேரத்தில் திறந்து இருக்கும் என விசாரித்தனர். மேலும் விபத்தில் சேதமடைந்த வேன் மற்றும் ரயில்வே கேட் கீப்பர் அறை உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்தனர். நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த வந்தே பாரத் ரயிலில் திடீரென கிளம்பிய புகையால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். ரயிலானது திண்டுக்கல்லை தாண்டி சென்று கொண்டிருந்த போது என்ஜின் அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகள் கழிவறையில் இருந்து திடீரென புகை வெளியேறியது. உடனே அங்கிருந்த தீயணைப்பானும் திறந்ததால் பெட்டி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் பயணிகள் அலறிய நிலையில் ரயிலை நிறுத்தி கதவுகள் திறக்கப்பட்டு புகையை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சுமார் 20 நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்ற நிலையில் புகைக்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேக்கரையான் தோட்டம் பகுதியில் தனியாக வசித்து வந்த முதியவர் ராமசாமியும் அவரது மனைவி பாக்கியம்மாளும் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். மூதாட்டி அணிந்திருந்த 10 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து விசாரித்த தனிப்படை போலீசார் வழக்கில் தொடர்புடைய ரமேஷ், மாதேஷ், ஆச்சியப்பன் மற்றும் நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கைதானவர்களுக்கு பல்லடத்தில் நடந்த படுகொலை சம்பவத்திலும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. பல்லடம் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சிவகிரி வழக்கையும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சாமராஜா நகரில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குருபகேரி பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மனோஜ்குமார் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக குண்டலுப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது சிறுவன் மனோஜ்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிறுவனின் இறப்புக்கு மாரடைப்புதான் காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 9000 ரூபாய்க்கும், 1 சவரன் 480 ரூபாய் குறைந்து 72,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் போர் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. அந்த விமானம் வழக்கமான பயிற்சிக்காக வந்தபோது பனோடா கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் லோகேந்திரா, ரிஷி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தை அடுத்து போலீசாரும் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். கடந்த 3 மாதங்களில் ஜாகுவார் விமானத்தின் 2வது விபத்தாக இது பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் பதற்றத்தை தணிக்க சென்ற போலீசார் மீது உள்ளூர் மக்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. சிலிகுரியில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் ஊருக்குள் சென்றபோது அவர்கள் மீது உள்ளூர் மக்கள் சிலர் கற்களை வீசி தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது.
ஈரானைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகை ஹுமைரா அஸ்கர் அலி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி கராச்சி நகரின் DHA பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் இவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஹுமைரா அஸ்கர் சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகையான இவர் ஹுமைரா அஸ்கர் தமாஷா கர் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ஜுலாய்பி என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார். அமெரிக்க விமான நிலையங்களில் பயணிகளின் ஷூக்களை சோதனை செய்யும் நடைமுறை கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விமான நிலையங்களில் பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்படும் போது காலணிகளையும் கலற்ற வேண்டிய நடைமுறை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வந்தது. இந்நிலையில் பயண கொள்கையில் மாற்றம் செய்யப்பட்டு ஷூக்களை கலற்றும் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு பாரிஸிலிருந்து மியாமிக்கு விமானத்தில் வந்த ரிச்சர்ட் ரீட் என்பவர் தனது காலணியில் வெடிப்பொருட்களை மறைத்து வைத்திருந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்க விமான நிலையங்களில் காலணி சோதனை முறை பின்பற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது அந்த முறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.